ஹே ஆல் குட் டே. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் கண்ணால் பார்த்து ரசித்த ஒரு சீனரி, ஒரு நேச்சர்ஸ் குட்டி கார்டன்னு சொல்லலாம், அதை தான் எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன எம்ப்ராய்டரி பண்ணணுமோ அதை ரஃப்பாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வெறும் 3 strands மட்டும் எடுத்து கம்ப்ளீட்டாக எம்ப்ராய்டரி பண்ணுறேன். அடுத்து லீவ்ஸ்க்கு லீவ் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். ஸோ சென்டரில் இருந்து நம்ம ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அண்ட் தென் 2 சைடில் இருந்தும் மறுபடி ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே போட்டு அதே ஷேப்லேயே கம்ப்ளீட் பண்ணுறேன் நான். இதுதான் லீவ் ஸ்டிச். இங்கே ஒரு லெசன் நான் கற்றுக்கிட்டது, எம்ப்ராய்டரிக்கு மெட்டீரியல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் இங்கே காட்டன் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஃப்ளாஸ்க்கு லேசி டேசி யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். உள்ள கேப்ஸ் இருந்துச்சு, அதை லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஃப்ளார்ஸோட இன்சைட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இங்கே நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் என் தம் ஃபிங்கர் வச்சு த்ரெட்டை பிடிச்சிட்டே தான் நாட் போடுறேன். ஸோ இதையே ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா நாட் வந்து சரியாக விழாது. அண்ட் தென் த ஹீரோ ஆஃப் த சீன் ஹனிபி, இவரை நான் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐ ஹேட் டு ரீடூ திஸ். ஸோ நானும் ஒரு பிகினர் அப்படின்றதுனால கொஞ்சம் எனக்கு சரியாக வரல. ஸோ ஐ ஹேட் டு ரீடூ திஸ். ஹனிபி ஹெட்டுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹனிபியோட ஸ்ட்ரக்சர் வரணும் அப்படின்றதுக்காக பாடிக்கு நான் வந்துட்டு லேசி டேசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் விங்ஸ்க்காக லேசி டேசி மறுபடியும் யூஸ் பண்ணிவிட்டு லாங் அண்ட் ஷார்ட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக பாடி அண்ட் விங்ஸ் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த ஆண்டனா போர்ஷன், லெக்கு, அதுக்கப்புறம் உள்ள பாடி டீட்டெயிலிங் எல்லோ யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதான் நம்ம ஒரிஜினல் நேச்சர்ஸ் கார்டன். இதை தான் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். If you really like my contents, do like and subscribe.